இன்னைக்கு நான் ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு வந்தேன். நிறைய விஷயங்கள் என் மனசுல போய்க்கொண்டே இருந்தது. அப்போ வந்த ஒரு தாட் தான் இது. இன்றைய காலத்துல சபை அல்லது சபை மக்கள், சபையினாலே மக்கள் தான். சபை வந்து பரிசுத்தாவியை புறம்பாக்க தொடங்கிட்டாங்களோ, இல்ல பரிசுத்தாவியை கண்டு கொள்ளாமல் போகிறார்களோ, இல்ல பரிசுத்தாவிங்கிற ஒரு விஷயத்த அவங்க நம்பாம இருக்கிறாங்களோன்னு சொல்லி ஒரு கேள்வி எழுந்தது. அதுக்கு காரணம் நிறைய இருக்கிறது. நான் வசனங்களை எல்லாம் வாசிக்கிறதுக்கு முன்பதாக ஏன் இப்படி ஒரு கேள்வி எனக்கு வந்தது என்று நான் சொல்றேன். இன்னைக்கு சர்ச்ல நடக்கிற ஆராதனைகளா இருக்கட்டும் சரி, நம்ம நம்மளுடைய பழக்க வழக்கங்களா இருக்கட்டும் சரி, அதுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஒத்து வருகிறதா என்ற நிறைய விஷயத்த பார்க்கும்போது ஒத்து வரல. அப்போ இன்னைக்கு நம்ம யோசிச்சு பாருங்க, நம்மை நடத்துகிறது யார்? இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கும் இல்லைன்னா ஒரு சர்ச்சை ரன் பண்றதுக்கும் நம்ம இயக்குகிறது யார் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. பைபிள ஆபியஸா நம்ம பைபிள் படிப்போம். பைபிள் மட்டும் படிச்சு கிறிஸ்தவனா இருக்க முடியாது. இந்த வார்த்தையை நான் இன்னைக்கு பேச போறது நிறைய பேருக்கு மேபி குழப்பமா இருக்கலாம். ஆனா நான் நம்மளுடைய மினிஸ்ட்ரி பேரு பைபிள் ரீடிங் கேம்பெயின் தான். பைபிளை ரீட் பண்றதை தான் நம்ம வந்து முதன்மைப்படுத்தி இந்த ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனா நான் சொல்றேன், பைபிளை மட்டும் படிச்சு ஒரு மனுஷனால கிறிஸ்தவனாய் வாழ முடியாது. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, இந்த பைபிளுக்கு உள்ள வெளிப்பாடுகள் இருக்கிறது. பைபிளுக்குள்ள காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறதுக்கு பரிசுத்தாவியானவர் மட்டும்தான் முடியும். இன்னைக்கும் பைபிள்ல இருக்கிற நிறைய விஷயங்கள் நமக்கு புரியாது. நிறைய விஷயங்களை நமக்கால கிராஸ் பண்ணிக்க முடியாது. நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கும். காரணம் என்னன்னா, அந்த பைபிள் வந்து நம்ம அப்படியே ரீட் பண்ணா நமக்கு புரியாது. பரிசுத்தாவியினருடைய துறையோடு ரீட் பண்ணா மட்டும்தான் அந்த பைபிளை நம்மளால சரியாய் புரிந்து கொள்ள முடியும். தேவன் யார் என்பதையும் நம்மளால புரிந்து கொள்ள முடியும். எனவே பரிசுத்தாவியானவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம போகாம இருந்தோம்னா, நிறைய சபைகளிலே பரிசுத்தாவியை வந்து முக்கியத்துவப்படுத்த மாட்டாங்க. பரிசுத்தாவி இல்ல அப்படின்னு சொல்லி போதிக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்படி ஒரு விஷயமே இல்ல அப்படின்னு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இயேசுவின் போதனைகள் பிடிக்கும், பைபிளை ரீட் பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க, கட்டளைகளின்படி கீழ்ப்படிவாங்க. ஆனா பரிசுத்தாவிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள போக மாட்டாங்க. நீங்க நான் இப்படிதான் சொல்லும் போது ஏதோ ட்ரெடிஷனல் சர்ச்சஸை மட்டும் நான் சொல்றேன்னு யோசிக்காதீங்க. இன்னைக்கும் பென்டிகாஸ்டல் அப்படின்னு பேர் வச்சிருக்கிற சர்ச்சஸ் கூட நிறைய இடத்துல பரிசுத்தாவியை ஒதுக்கி வைத்து விட்டு தான் ஊழியத்தை செய்யறாங்க. ஸோ இதெல்லாம் குறித்து இன்னைக்கு நம்ம தியானிப்போம். இந்த பரிசுத்தான ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமானவர், அவரை நம்மளால ரிஜெக்ட் பண்ண முடியுமா, அவர் இல்லாம நம்மளால வாழ முடியுமாங்கிறதை குறித்து நம்ம தியானிப்போம். ஸ்தேவான் இந்த உலகத்துல இன்னைக்கு இயேசு உயிரோட இருக்கும்போது, மாம்சத்துல இந்த உலகத்துல இருக்கும்போது, அதாவது மாம்சம் இன்னைக்கு உயிரோட தான் இருக்கிறார். அவர் மாம்சத்துல இந்த உலகத்துல மனிதனா இருக்கும்போது அவருக்கு பலர் எதிர்ப்பை கொடுத்தார்கள். பரிசேயர்கள், சதுசேயர்கள், ரோமர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை எதிர்த்தார்கள். இந்த காலகட்டத்துல பரிசுத்த ஆவியானவராய் அவர் நம்மோடு இருக்கிறார். எப்படி இயேசுவுக்கு அந்த காலத்துல எல்லாரும் எதிர்ப்பை கொடுத்தார்களோ அதே போல இப்பொழுது பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு இருக்கிறது. ஸ்தேவான் அவர் இரத்த சாட்சியை மறிக்கிறதுக்கு முன்பதாக இப்படி ஒரு வசனத்தை, இப்படி ஒரு வார்த்தையை அவர் சொல்லிவிட்டு மறிக்கிறார். என்ன சொல்றாருன்னா, அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்துல 51வது வசனம், வழங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களை போல நீங்களும் தேவனுக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள்னு சொல்லல, பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டுதான் அவர் வந்து மறிப்பார். இந்த காலகட்டத்துல ரெண்டு விதமான மக்கள் இருக்காங்க. ஒருத்தங்க பரிசுத்தாவியை எதிர்க்கிறவர்கள், இன்னொருத்தங்க பரிசுத்தாவியை கண்டு கொள்ளாதவர்கள். பரிசுத்தாவியை அந்த விஷயத்துக்குள்ள போகாதவங்க, பரிசுத்தாவியை செயல்பட விடாமல் தடுக்கிறவர்கள். இப்படி சில கூட்ட ஜனங்கள் இந்த இடத்துல இருக்கிறாங்க. அப்போ புதிய ஏற்பாட்டு காலத்துல யாருக்கு எதிர்ப்பு அதிகம்னா பரிசுத்த ஆவிக்கு தான் எதிர்ப்பு அதிகம். ஏனென்றால் ஆஹ் இயேசு வந்து அவருடைய கடமையை எல்லாம் முடிச்சுட்டு சிலுவையில நமக்காக மரித்து விட்டு சென்று விட்டார். அவர் சொல்வதற்கு முன்பதாக யோவான் 14வது அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கு உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய வேறொரு தேச்சரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள் அப்படின்னு சொல்லி இதுல பரிசுத்தாவினரை பறித்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். என்னன்னா பரிசுத்தாவினவர், பரிசுத்தாவியை குறித்து பரிசுத்தாவி வருவார், அதை நீங்க பெற்றுக்கொள்வீர்கள், அவர் உங்களுக்கு வாசமா இருப்பார் அப்படிங்கிறதை குறித்து இயேசு சொல்லுகிறார். அப்ப நம்ம எல்லாருக்கும் தெரியும், அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல பரிசுத்தாவியானவர் இறங்கி வந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். வந்து ஒவ்வொருத்தருடைய இப்ப உள்ள இருதயத்திலும் அவர் வாசம் பண்ணியிருக்கிறார் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். அப்போ யோசிச்சு பாருங்க, தேவன் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் இதுதான், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி ஊற்றுவேன்.
அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஈஸியா யார் கிறிஸ்தவர்கள் யார் கிறிஸ்தவர்கள் இல்லாதவர்கள் என்பது நம்ம ஈஸியா பிரிக்கணும்னு ஒண்ணுதான். பரிசுத்தாவியை பெற்றவர்கள் கிறிஸ்தவர்கள், பரிசுத்தாவியை ஏற்றுக்கொள்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள், பரிசுத்த ஆவியை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் பரிசுத்தாவி பெறாதவர்களும் இன்னும் கிறிஸ்தவர்களாய் மாறவில்லை என்பதுதான் உண்மை. நம்ம நம்முடைய ரிலிஜன் கிறிஸ்டியானிட்டியா இருக்கலாம், நம்முடைய பெயர் கிறிஸ்தவ பேரா இருக்கலாம், ஆனால் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளாத வரைக்கும் நாம் இன்னும் கிறிஸ்தவர்களாய் மாறவில்லை என்றுதான் அர்த்தம். நான் வார்த்தை யாராவது கஷ்டமா இருந்துச்சுன்னா அதுதான் உண்மை. ஏனென்றால் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துக்கு பிறகுதான் சபை ஆரம்பிக்கப்படுகிறது. நீங்க ஒருவேளை ஒரு சர்ச்சுக்கு போறவங்களா இருக்கலாம், ஒரு சபையில அங்கத்தினரா இருக்கலாம், மெம்பர்ஷிப் வச்சிருக்கலாம். ஆனாலும் சபை எதனால எப்படி ஆரம்பிக்கப்பட்டுச்சுன்னா, பரிசுத்தாவி என்னைக்கு ஊற்றப்பட்டதோ அன்னைக்குதான் சபை ஆரம்பிக்கிறது. அப்படி இருக்கும்போது பரிசுத்தாவியானவர் நம்மோடு இல்லாமல் இருப்பார் என்றால் நம்ம இன்னும் சபையாய் மாறவில்லை, சபையில இன்னும் நம்ம சேர்த்து கொள்ளப்படவில்லை என்பதுதான் அர்த்தம். ஓகே, அப்போ இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நான் இதை சொல்லும் போதே உங்களுக்கு எல்லாத்துக்குள்ள மைண்டுக்குள்ள ஒரு ஐடியா வந்திருக்கும். எத்தனை சபையில பரிசுத்தாவியானவர் இல்லாம செயல்பட்டு கொண்டிருக்கிறதுங்கிறது யோசிச்சு பாருங்க. அது எவ்வளவு ஆபத்தானதுங்கிறதே நீங்க யோசிச்சு பாருங்க. நான் பரிசுத்தாவின்னு சொன்ன உடனே நம்ம கையை தட்டி ஆராதிக்கிறது, அப்படியே கீழே உருண்டு புரள்றது, அதெல்லாம் நான் சொல்லல. பரிசுத்தாவியானவர் அவர் தான் காட். அவர் காட். அவர் சும்மா ஏதோ ஒரு நம்ம ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிறோம் பரிசுத்தாவின்னு சொல்லும் போது. அவர் தேவன். பரிசுத்தாவியானவர் தேவன் இறங்கி வந்தார், பரிசுத்த ஆவியாக நம்மிடத்துல இறங்கி வந்தார். அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ளாமல் இருப்பது நம்ம இன்னும் ஆண்டவருடைய சபையாகிய சரீரமாகிய சபையாக நம்ம இன்னும் சேர்க்கப்படலைங்கிறதை குறிக்கிறது. எனவே சபைகள் பரிசுத்தாவியை பெறாமல் அல்லது போதிக்கிறவர்கள், தேவனுடைய வசனத்தை டீச் பண்றவங்க, பாஸ்டர்ஸ், ப்ரீச்சர்ஸ், பரிசுத்தாவி இல்லாம ப்ரீச் பண்ணும்போது அது தேவ வார்த்தையை கண்டிப்பாக இருக்காது. யாரா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, ஒரு மனிதர் பரிசுத்தாவியை பெறாமல் ப்ரீச் பண்றாங்கன்னா, வசனத்தை போதிக்கிறாங்கன்னா, அது தேவ வார்த்தையே இருக்காது. இந்த பைபிள்ல இருந்து யார் வேணாலும் பிரசங்கம் பண்ணலாம். தேவனை அறியாத மனுஷன் கூட இந்த பைபிள்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணி ஒரு மணி நேரம் பேசலாம். அதனால அது தேவனுடைய வார்த்தையாய் மாறாது. யார் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் பேசும்போதுதான் அது தேவனுடைய வார்த்தையாய் வெளியே வரும். இன்னொரு அருமையான ஒரு வசனம் இருக்கும். அப்போஸ்தலர் 15வது அதிகாரத்துல அப்போஸ்தலர்கள் அங்க ஒரு பெரிய ஒரு கவுன்சில் நடக்கும். குழப்பம் வந்துடும், சபைக்குள்ள ஒரு பெரிய குழப்பம் வந்துடும். புறஜாதிகள் விருத்த சேதனம் பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படின்னு நிறைய டவுட்ஸ் வந்துடும். அவங்க ஒரு பெரிய சபை கூடும். பவுல், பேதுரு, அப்படியே முக்கியமான கிறிஸ்தவ தலைவர்கள் அந்த இடத்துல கூடி இருப்பாங்க. அந்த இடத்துல கடைசியில ஒரு முடிவு எடுப்பாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுப்பாங்க. அந்த முடிவுக்கு எடுத்துட்டு சொல்லுவாங்க, என்ன சொல்றாங்கன்னா, அவசியமான இவைகள் எல்லாம் பாரமான வேறொன்றையும் உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாய் கண்டது அப்படிங்கிறாங்க. அப்போ அப்போஸ்தலர்கள் சொல்றது பாருங்க, இந்த டிசிஷன் எல்லாம் எடுக்கிறது யாரா? பரிசுத்த ஆவி. சபையில ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டியது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர் தான். அப்போ யோசிச்சு பாருங்க, நம்முடைய டிசிஷன் எல்லாம் யார் இது வரைக்கும் எடுத்துட்டு இருக்கிறா? சபையில ஒரு காரியம் நடக்குதுன்னா அது யாருடைய டிசிஷனால நடக்குது, யாருடைய கட்டளையின் பேர்ல நடக்குதுங்கிறது யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல பரிசுத்தாவியானவர் அந்த முடிவை எடுக்க வைக்கல, இல்ல பரிசுத்தாவியருடைய வழி நடத்துவதின்படி எடுக்கல அப்படின்னா அது சபையே கிடையாது. 100%. இன்னொரு நிறைய வசனங்களை நம்ம அப்போஸ்தலர்ல இருந்து எடுத்து பாத்தீங்கன்னா, அங்க எல்லாமே பரிசுத்தாவியானவர்களால் வழி நடத்தப்பட்டு பரிசுத்தாவியானவர் சொன்னார் தான் இருக்கும். அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்துல எல்லா பவுல், பர்னபா, நிறைய சீசர்கள் கூடி இருந்து ஜெபிக்கும் போது அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுள்ளம் பற்றுகிறார் அப்படின்னு இருக்கும். அப்போ நியூ டெஸ்டமெண்ட்ல நமக்கு கமாண்ட்மெண்ட் கொடுக்கறது எல்லாமே பரிசுத்தாவியானவர் தான். நியூ டெஸ்டமெண்ட்ல நம்மளை வழி நடத்துகிறது எல்லாமே பரிசுத்தாவியானவர் தான். அப்போ இந்த பரிசுத்தாவியானவர் இல்லாம நம்மளால எப்படி வாழ முடியும்? பரிசுத்தாவியானவர் நம்ம கூட இல்லாம எப்படி இந்த உலகத்துல நம்மளால கிறிஸ்தவ ஜீவிக்க முடியுங்கிறது யோசிச்சு பாருங்க. என்றால் இந்த உலகத்துல எல்லாவற்றையும் வழி நடத்துகிறது, இயக்குறது எல்லாம் பரிசுத்தாவியானவரா இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அந்த அவரை நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டு அப்படி ஒரு விஷயமே இல்லைங்கிறத நம்ம அப்படி வச்சுட்டு நம்ம ஜெபிக்கிறது, இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. நம்ம காடையே வேண்டாம்னு ஒதுக்கு நம்ம இதான். தேவனே இல்லைன்னு சொன்ன மாதிரி தான் பரிசுத்தாவி இல்லைன்னு சொல்றது தேவனே இல்லைன்னு சொல்றதுக்கு சமம். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நிறைய சபைகளில வர்ற பிரச்சனைகள் இதுதாங்க, பரிசுத்தாவினருடைய வழிநடத்துதல் இல்லை. புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலர்கள் நடவடிக்கைகள்ல இருந்து எந்த இடத்துல நீங்க எடுத்து பார்த்தாலும் சரி, சில ஊழியத்துக்கு போறதுக்கு பரிசுத்தாவினவர் தடை பண்ணினார்னு இருக்கும், சில ஊழியத்துக்கு போறதுக்கு பரிசுத்தாவினவர் சொன்னாருன்னு இருக்கும். எல்லாத்துலயும் பரிசுத்தாவினவர் சொன்னார், செஞ்சாரு, அவர் கூட இருந்தாரு, இப்படியேதான் இருக்கும். அப்படி இருக்கும்போது
இந்த காலத்துல ஊழியம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா, பரிசுத்த ஆவி இல்லாமல் வாழ்வது இம்பாசிபிள். இல்லைன்னா நம்ம ஒரு 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 நடிப்பு தான் நம்ம நடிக்க முடியும். நடிக்கிற மேல் தோற்றமான ஒரு நான் கிறிஸ்தவன் அப்படி சொல்லிட்டு வாழலாமே தவிர, பரிசுத்த ஆவி இல்லாமல் நம்மளால ஊழியம் செய்யவே முடியாது. அப்படி தொடர்ந்து வாசித்தீங்கன்னா 26 வசனம் சொல்லுகிறது, என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேர்ச்சிரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் அப்படிங்கிறார். இயேசு சொல்லுகிறார், நான் நிறைய விஷயம் உங்கள்கிட்ட இப்ப சொல்லியிருக்கேன். நிறைய விஷயத்த நான் உங்கள்கிட்ட இப்ப சொல்லிட்டு போறேன். ஆனா நீங்க மறந்துடுவீங்க இது எல்லாத்தையும். ஆனா வரப்போகிற பரிசுத்த ஆவியானவர் நான் உங்களுக்கு என்னெல்லாம் சொன்னேனோ அதெல்லாம் நினைப்பூட்டுவார். நினைப்பூட்டுறது மாத்திரமல்ல, நான் உங்கள்கிட்ட சொன்ன விஷயங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியாது. இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிற விஷயங்கள் நிறைய விஷயங்களுக்கு புரியாது. இதெல்லாம் புரிய வைக்கிறதுக்கு ஒருத்தரால மட்டும்தான் முடியும். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். சோ அவரை உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்கிறது. இன்னைக்கு இயேசு சொன்ன உபதேசங்கள் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனை தரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். எல்லாரும் வழக்கமா நம்ம சொல்ற ஒரு எக்ஸாம்பிள் தான். பேதுருட்ட வந்து ஆண்டவர் சொன்னாரு, யோவான் 21வது அதிகாரத்துல, பேதுரு நீ என்னை நேசிக்கிறான்னு கேட்கும்போது பேதுரு சொல்லுவார், ஆமாண்டவர் நான் உண்மை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்ப நீ என்ன நேசிச்சேன்னா என் ஆடுகளை மேய்ப்பாயாக அப்படின்னு சொல்லுவார். இப்ப யோசிச்சு பாருங்க, பேதுருட்ட இப்படி சொல்லிட்டு போயிறாரு, நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக அப்படின்ட்டு. ஆடுகளை மேய்ப்பாயாகன்னு சொன்ன உடனே பேதுரு உடனே போய் ஆடு மேய்க்கல. அவர் என்ன அதுக்கு ஒருவேளை அந்த டைம்ல அவருக்கு மீனிங் தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா பரிசுத்தாவினர் வந்த பிறகு பேதுரு செய்த ஊழியங்கள் நமக்கு தெரியும், எப்படி அவர் ஊழியம் செய்தார் என்பது. இதே போலதான் நிறைய விஷயங்களை ஆண்டவர் வந்து மெட்டபாரிக்கலா சொல்லியிருப்பாரு. நிறைய விஷயங்களை சிம்பாலிக்கா சொல்லியிருப்பாரு. நிறைய விஷயங்களை உவமைகளாய் சொல்லியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த உவமைகளையும் இந்த வசனத்தின் வெளிப்பாடுகளையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பரிசுத்தாவினரால் மட்டும்தான் நமக்கு அதை புரிய வைக்க முடியும். இன்னைக்கு நிறைய தவறான உபதேசங்கள் வருகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தங்களுடைய சுய எண்ணத்தினாலே அதை வந்து ஃபிகர் அவுட் பண்ண ட்ரை பண்றாங்க. இவங்களே யோசிச்சு அதுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. இந்த வசனத்துக்கு அவங்களே ஒரு இன்டர்பிரிட்டேஷன், அவங்களே ஒரு விளக்கம் கொடுத்து இந்த வசனம் இப்படிதான் மீன் ஆகுது போல அப்படின்னு நினைச்சு அவங்க அப்படி பேசி ட்ரை பண்றதுனாலதான் நிறைய தவறான உபதேசங்கள் இந்த இடத்துல நமக்கு வருகிறது. எனவே வேதாகமத்தை படித்தால் மட்டும் போதாது, பரிசுத்தாவியனுடைய வழி நடத்துதல் நமக்கு வேணும். இந்த வேதத்தை படிச்சுட்டு உன் கண் உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் அந்த கண்ணை பிடிந்து எரிந்து போடுன்னு சொன்னா நம்ம எல்லாரும் நம்ம தப்பு பண்ணும் போதெல்லாம் கண்ணை பிடிக்க எரிஞ்சா போட்டுட்டு இருக்கிறோம். இல்ல, ஆண்டவருடைய வழி நடத்துதல் நமக்கு வேணுங்க. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, பரிசுத்தாவியானவர் இல்லைங்கிறதுனால நிறைய சபைகளிலே பரிசுத்தாவி இல்ல, சரி நிறைய உள்ளத்துல பரிசுத்தாவி இல்லைங்கிறதுனால கிறிஸ்தவனாய் வாழ்றதுக்கு ரொம்ப கஷ்டமா படுறாங்க. அவங்களுக்கு ஆண்டவருக்காக வாழணும்னு ஆசை இருக்கு, பாவம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு ஆசை இருக்குது. ஆனா பாவம் பண்ணும்போது அவங்களுக்கு புரியல, நான் என்ன பண்ணணும்னு தெரியல, இந்த பாவத்துல இருந்து எப்படி வெளிவரணும்னு தெரியல, அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியல. ஒரு குற்ற உணர்ச்சி, ஒரு பாவ உணர்ச்சியிலே வாழ்ந்து மறித்து போகிறாங்க. காரணம் என்ன? உள்ள பரிசுத்தாவினர் இல்ல. பரிசுத்தாவினர் வரும்போதுதான் அவர் வந்து நமக்கு ட்ரைனிங் தருவார், நமக்கு கற்று தருவார். நீ இப்படி பண்ண, இதை செய் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடையும் சொல்லி தருவார். அதே போல ஊழியத்திலேயும் அப்படிதான். பரிசுத்த ஆவியானவர் இல்லாம நம்ம ஊழியம் செய்யும்போது அந்த ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியமா இருக்குன்னா, ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய உலக மனிதனை போல நம்ம வந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம வந்து நம்மளே வச்சுப்போம். இங்க போய் இந்த ஜனங்களை பார்க்கணும். நம்ம நிறைய இந்து சகோதரர்கள் சொல்லுகிறது போல தேவன் சொன்னார், நீங்கள் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசையுங்கள் சொன்னார். அது இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய பேர் சொல்றது உண்மையாயிருச்சு. நம்ம வந்து மதம் மாத்த ஆரம்பிச்சிருச்சு, மதம் மாற்ற ஆரம்பித்து விட்டோம். ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, நமக்கே தெரியாம ஆண்டவர் இந்த இதை கொடுத்துட்டாருப்பா. ஆண்டவர் வந்து சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை பிடிச்சுக்கிட்டு பரிசுத்தாவி துணை இல்லாம நம்ம போறதுனால அது என்னவா மாறுதுன்னா மத மாற்றமாய் மாறிவிடுகிறது. இதனாலதான் நமக்கு பிரச்சனை ஏற்படுகிறது. கிறிஸ்தவத்துல வளர்ச்சி இல்ல, கிறிஸ்தவ ஜனங்கள் அடிக்கப்படுகிறார்கள், கிறிஸ்தவ ஜனங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ஆண்டவரே நீங்க தானே சொன்னீங்க ஜனங்களை போய் சந்திங்கன்னு சொல்றது நீங்க தான். ஆனா நாங்க போற இடத்துல எல்லாம் வழி திறக்கலையே, நாங்க போற இடத்துல எல்லாம் எங்களை அடிக்கிறாங்களே, நாங்க போற இடத்துல எல்லாம் அடித்தாலும் பரவாயில்ல, உபத்திரவங்கள் வரும், ஆனாலும் ஊழியத்தை செய்ய முடியலையேன்னு சொல்லி நிறைய கேள்விகள் இருக்கிறது. காரணம் என்னன்னா, நம்ம வசனத்தை படிச்சது உண்மைதான், ஆனா பரிசுத்தாவியானவர் கூட இல்ல. பரிசுத்தாவினர் கூட இருக்கும்போதுதான் எங்க போகணும். ஃபாதர் ஒரு அழகான ஒரு பாட்டு பாடிப்பார், எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரை, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவர்ன்னு சொல்லிட்டு அழகான ஒரு பாடல். இப்போ இன்னைக்கு நம்ம இஷ்டத்துக்கு எதையும் நம்ம செய்யக்கூடாதுங்க. ஊழியமா இருந்தாலும் சரி, நான் ஊழியம் பண்ணி இப்படி சாதிச்சிருவேன், ஆண்டவருக்காக உலகத்தையே மாற்றுவேன், யாராலையும் மாற்ற முடியாது. பரிசுத்தாவியானவரின் துணை இல்லாம, பரிசுத்தாவியானவரின் வழி நடத்துதல் இல்லாம நீங்க எவ்வளவு வைராக்கியமா இருந்தாலும் சரி, ஆண்டவருக்காக உயிரே கொடுக்குற அளவுக்கு ரெடியா இருந்தாலும் சரி, ஆவியானவர் இல்லாம ஒரு அடி கூட நம்மளால எடுத்து வைக்க முடியாது.
யோசிச்சு பாருங்க, பவுலுக்கு ஊழியம் செய்யணுங்கிறது ஆர்வம், பயங்கர ஆர்வம். ஒரு இடத்துல அவரை பிடிச்சு வைக்கவே முடியாது. போயிட்டே இருப்பாரு. அங்க இங்கன்னு மாறி மாறி போயிட்டே இருப்பாரு. அவரால ஒரு இடத்துக்கு ஊழியம் செய்ய போறதுக்கு முன்பதாக பயங்கர தடை வருது. அவருக்கு பயங்கர தடை வருது. பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, அவர் வசனம் சொல்லுகிறது, அவரு பரிசுத்த ஆவியானவர்களே தடை செய்யப்பட்டார்களாம். பரிசுத்த ஆவியானவர் அவருடைய ஊழியம் செய்ய விடாமல் தடுத்தாராம். அப்போ நைட் ஒரு கனவு வருது. மக்கெதோனியால இருந்து ஒருத்தர் பவுல பார்த்து, நீங்க எனக்கு வந்து சுவிசேஷம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ பவுல் புரிந்து கொண்டார். நான் விரும்புற இடத்துக்கு நான் ஊழியம் செய்யறதுக்கு ஆண்டவர் அனுமதிக்கல. அவர் மக்கெதோனியாவுக்கு என்னை அனுப்ப ஆசைப்படுகிறார். நான் விரும்புற இடத்துல எல்லாம் போய் நான் ஊழியம் பண்ண முடியாது. எனக்கு ஒரு இடத்துல எனக்கு பிடிச்சிருக்குங்கிறதுனால நான் ஊழியம் பண்ண முடியாது. எனக்கு இந்த ஊழியம் செய்யற பிடிச்சிருக்கிறதுனால இந்த ஊழியத்தை என்னால நான் செய்யக்கூடாது. ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அந்த ஊழியத்தை தான் நான் செய்யணுங்கிறதை பவுல் புரிந்து கொண்டார். இன்னைக்கும் ஊழிய பாரம் இருக்கிறது நல்லதுதான். ஊழியம் செய்யணும்னு வாஞ்சிருக்கிறது நல்லதுதான். ஆண்டவருக்காக வாழணும்னு வாஞ்சிருக்கிறது நல்லதுதான். ஆனா அதை நம்ம சுய பலத்தால செய்ய முடியாது. நம்முடைய மன பலத்தால செய்ய முடியாது. நமக்கு இருக்கிற அறிவை வச்சு செய்ய முடியாது. இல்லைன்னா நமக்கு இருக்கிற வைராக்கியத்தை வச்சு செய்ய முடியாது. ஆண்டவருக்காக எதனாலும் நான் சகிப்பேன்னு சொல்லி அந்த வைராக்கியத்தை வச்சு நம்மளால ஊழியம் செய்ய முடியாது. சிம்பிள் விஷயங்க. பரிசுத்தாவினுடைய வழிநடத்தல் நமக்கு வேணும். பவுலே சொல்றாரு, பவுல் இந்த ஊழியத்துக்கு நீ போக வேண்டாம், இந்த இடத்துக்கு நீ போகாதன்னு பரிசுத்தாவினவரே அவரை ஸ்டாப் பண்றாரு. பாருங்க, இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, தன் சுயத்துல ஊழியம் செய்வதற்கு தேவன் அவனுக்கு அனுமதி கொடுக்கல. அது எவ்வளவு பெரிய ஊழியக்காரரா இருக்கட்டும் சரி, எவ்வளவு பெரிய அப்போஸ்தலரா இருக்கட்டும் சரி, ஆண்டவருக்காக ஒரு காலத்துல தேசத்தையே மாற்றினவங்களா இருக்கட்டும் சரி, அவங்க தன்னுடைய ஊழிய அனுபவத்தை வச்சோ எதை வச்சோ தேவன் அவர்களுக்கு ஊழியம் செய்வதற்கான அனுமதி கொடுக்கல. ஒரே ஒரு விஷயத்த வச்சுதான் செய்ய முடியும். ஆவியானவரின் நடத்துதலின் படியே தான் செய்ய முடியும். அதனாலதான் அப்போஸ்தலர் 15வது அதிகாரத்துல யாக்கோபு சொல்லுகிறார், இந்த நிறைய பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு யார் கொடுக்கிறாருன்னா பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவருக்கு நலமாய் கண்டது அப்படிங்கிறார். அப்போ இன்னைக்கு எடுக்கப்பட வேண்டிய முடிவுகள் பரிசுத்த ஆவியானவர்களே எடுக்கப்பட வேண்டும். நீங்க ஒரு வேலைக்கு போறீங்க, ஏதோ ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில ஒரு முடிவு எடுக்கிறீங்க, அந்த முடிவு யார் எடுக்கிறாங்கிறத யோசிச்சு பாருங்க. ஆவியானவர் எடுக்க சொன்னாரா? பரிசுத்த ஆவியானவர் எடுக்கிறீங்களா? இல்ல நீங்களா சுயத்துல எடுக்கிறீங்களான்னு யோசிச்சு பாருங்க. பரிசுத்த ஆவியின் துணை இல்லாமல் செய்யப்படுகிற எந்த விஷயங்களும் தோல்வியில் தான் முடியும். அது ஆண்டவருடைய சித்தமா இருக்காது. இன்னைக்கும் நான் ஜெபம் பண்றேன்னு சொல்றது தப்பு கிடையாதுங்க. ஆனா இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம், ஆண்டவரே எனக்கு அந்த பரிசுத்தாவி வேணும். ஏனென்றால் இது வந்து ஆண்டவர் இந்த ஒரு வாக்குத்தத்தத்தை எல்லாத்துக்குமே வச்சிருக்கிறார். மாம்சமான யாவர் மேலும். இந்த உலகத்துல ஜீவன் இருக்குதா, மாம்சம் இருக்குதா, ஆண்டவர் உயிரில மனுஷனா இருக்கிறீங்களா, அதனால எல்லாத்துக்கும் வச்சிருக்கிறார். சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வயது வித்தியாசம் இல்லாம, இன வித்தியாசம் இல்லாம, பாலின அடிப்படையில இல்லாம எல்லாருக்கும் தேவன் பரிசுத்தாவியை பொதுவாக வைத்திருக்கிறார். எனவே இந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வது ரொம்ப அவசியம். இந்த உலகத்துல பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட பிறகுதான் நீங்க கிறிஸ்தவர்களாய் மாறுகிறீர்கள். ஞானஸ்தானம் எடுத்த பிறகு கிடையாது. அது இந்த உலகத்திற்கு முன்பதாக நீங்க ஞானஸ்தானம் எடுத்த பிறகு நீங்க கிறிஸ்தவர்னு சொல்லிக் கொள்ளலாமே தவிர, பரிசுத்தாவி வந்த பிறகுதான் பரலோகம் உங்களை அங்கீகரிக்கும். வசனம் சொல்கிறது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாக என்று சொல்லுகிறேன். ஓகே, இப்ப எல்லாருமே வாட்டர் பேப்டிசம் எடுத்திருப்போம், தண்ணினாலும் ஞானஸ்தானம் பெற்றிருப்போம். ஆனா பரிசுத்தாவியின் அபிஷேகம், பரிசுத்தாவியின் நிறைவு, பரிசுத்தாவியின் ஞானஸ்தானம், இதெல்லாம் பரிசுத்தாவியின் பேப்டிசம் நம்ம எடுக்கலன்னா இன்னும் இன்னைக்கு ஆண்டோட்டு போய் கேளுங்க, ஆண்டவர் எனக்கு அந்த நிறைவு வேணும். வசனம் தெளிவாக சொல்லுகிறது, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால். இப்போ நம்ம பரலோகத்துக்கு போறது அது கஷ்டம். நம்ம ஒரு ஊழியம் செய்யறது கஷ்டம். நம்ம வாழ்வது கிறிஸ்தவனாய் வாழ்வது, அதாவது கிறிஸ்தவனாய் வாழ்வது ரொம்ப கஷ்டம். பரிசுத்தாவி இல்லாம நம்ம தப்பு பண்ணிடுவோங்க. தப்பா புரிஞ்சுப்போம், வசனத்தை தப்பா புரிஞ்சுப்போம், வசனத்துக்கு வியாக்கியானம் தெரியாது. இன்னைக்கு நிறைய சபைகள்ல உள்ள பிரச்சனையே அதுதான். இவங்களா ஒரு விஷயத்த ஆண்டவர் சொல்லாததே செஞ்சுட்டு இருப்பாங்க. இன்னைக்கு பரிசுத்தாவிங்கிற ஒரு விஷயத்த சபையை விட்டு தள்ளிட்டு ட்ரெடிஷ்னலா தான் நம்ம வந்து நிறைய விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ட்ரெடிஷ்னல் அப்படின்னு இன்னைக்கு உலகம் வந்து மற்ற உலக மக்களின் பழக்க வழக்கங்களை நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஆவியானவருடைய வழிநடத்துதல் இல்லை. சபையில எந்த இடத்துலயுமே ஆவியானவர் அந்த இடத்துல இல்லவே இல்லை. ஏனென்றால் ஆவியானவர் அந்த இடத்துல இருந்தார் என்றால் நம்முடைய சுய விருப்பத்தின்படி செய்ய முடியாது. அதுதான் இங்க பிரச்சனையே. ஏன் ஏன் வந்து பரிசுத்த ஆவியானவரை அவங்க வந்து ரிஜெக்ட் பண்றாங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்துட்டாங்கன்னா அவங்களுடைய விருப்பத்தை செய்ய முடியாது. சபைகளில் அதான் பிரச்சனை. பரிசுத்த ஆவி வந்துட்டாருன்னா நம்ம விருப்பத்தின்படி எதுவும் செய்ய முடியாது, நம்ம விருப்பத்தின்படி செயல்பட முடியாது. அப்படிங்கிறதுக்காகவே பரிசுத்த ஆவியானவரை அவங்க தெரிந்தாலும் ஒதுக்கி வைத்திருக்கிறாங்க. வேண்டாம் ஆண்டவரே, நாங்க எங்க இஷ்டத்தின்படி ஊழியம் செய்றோம், நாங்க இங்க எங்களுக்கு ஒண்ணு ஒரு கிறிஸ்தவம் இருக்குது, வேறொரு இயேசுவை நான் பிரசங்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கு. இன்னைக்கு சபையில வேறொரு இயேசு பிரசங்கிக்கப்படுகிறார். வேற
அவங்களுக்கு வயிற்றுக்காக ஊழியம் பண்ணுகிறவர்கள் சொல்லி வசனம் இருக்கிறது. அப்போ ஊழியம்னா எல்லாமே தேவனுக்காக பண்ணுகிற ஊழியங்கள் கிடையாது. வயிற்றுக்காக பண்ணுகிற ஊழியங்கள் இருக்கு. அப்ப இயேசுவை பிரசங்கிக்காருன்னா எல்லாரும் பிரசங்கிக்கிற இயேசு சரியான இயேசு கிடையாது. சிலர் வேறொரு இயேசுவை பிரசங்கம் பண்றாங்க. பைபிள்ல சொல்லப்படாத இயேசுவை பிரசங்கம் பண்றாங்க. ஏன் அப்படி பண்றாங்க? ஏன் வயிற்றுக்கு ஊழியம் பண்றாங்க? ஏன் பணத்துக்கு ஊழியம் பண்றாங்க? காரணம் அவங்கள்ட்ட பரிசுத்த ஆவியானவரின் நடத்துதல் இல்ல. பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு இல்லை. அதனாலதான் இன்னைக்கு சபைகள் கடைசி காலங்களிலே தாறுமாறாய் போய் கொண்டிருக்கிறது. ஆண்டவருங்கிற ஏசப்பாவை பேசுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆண்டவருடைய மன்னிப்பை பேசுவாங்க, ஆண்டவர் நமக்கு ரத்தம் சிந்தினதை பேசுவாங்க. ஆனா பரிசுத்தாவி பக்கத்துல வரவே மாட்டாங்க. பரிசுத்தாவி பக்கத்துல வரவே மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் இந்த கடைசி காலங்கள்ல நமக்கு கொடுக்கப்பட்ட கிஃப்ட் இந்த பரிசுத்தாவி. இந்த பரிசுத்தாவினவர் தான் நம்மை பரலோகத்துக்கு அழைத்து கொண்டு போகிறதுக்கான ஒரு டோக்கன். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு சபையில பரிசுத்தாவினவரை பற்றி பேசாம மற்ற எல்லாத்தையும் குறித்து பேசுறாங்க. பரிசுத்தாவிங்கிற ஒரு விஷயத்தை குறித்து அதை பெற்றுக்கொள்வதற்கு என்கரேஜ் பண்ணாம அதை ஒழித்து வைத்து விட்டு மற்ற எல்லாவற்றையும் பேசுறாங்க. காணிக்கையை பேசுவாங்க, தசகமாகத்தை பேசுவாங்க, உடல் சுகத்தை குறித்து பேசுவாங்க, பொருளாதாரத்தை குறித்து பேசுவாங்க. ஆனா பரிசுத்தாவின் அவசியத்தை குறித்து பிரசங்கம் பண்றதுக்கு ரொம்ப குறைவான சபைகள் தான் இருக்கு. ஈவன் பென்டிகாஸ்டல் சர்ச்சஸ்ல கூட ஈவன் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டு அனுபவ உடையவர்கள் கூட பரிசுத்தாவியை எப்படி வச்சிருக்காங்கன்னா, பரிசுத்தாவிங்கிறது உணர்ச்சியா தான் வச்சிருக்காங்களே தவிர அவர் நம்மோடு கூட உறவாடுகிறவர், அவர் நம்மை வழி நடத்துகிறவர், அவர் தான் நம்முடைய டே டு டே லைஃப்ல நம்ம இயக்குகிறவர்ங்கிறதை சொல்லிக் கொடுக்க மறந்து விட்டார்கள். எனவே இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற 15 பேருக்கும் நான் சொல்லுகிற ஒரு அருமையான ஒரு விஷயம் என்னன்னா, தயவு செய்து பரிசுத்தாவியை நம்ம ஏற்கனவே நிறைய வசனங்களை கேட்டோம். ஒரு மாசத்துக்கு முன்னாடி பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதுங்கள் சொல்லி நம்ம கேட்டோம். அப்படிதான் நம்ம நிறைய வசனத்தை கேட்டோம். இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புற விஷயம், பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதுங்கள் கரெக்ட். ஆனா பரிசுத்தாவியை நீங்க ஏதோ ஒரு லீஸ்டான ஒருத்தர் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. பரிசுத்தாவிக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுங்க. நானே வருவேன்னு சொன்னது இயேசு. அவர் எப்படி வந்தாருன்னா பரிசுத்தாவியா இறங்கி வந்தார். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல அவர் பரிசுத்தாவியா இறங்கி வந்தார். அவர் இன்றைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அது அப்போஸ்தலர் காலத்தோட பரிசுத்தாவியோட வேலை முடிஞ்சிட்டுன்னு நினைச்சிடாதீங்க. அவர் இன்றைக்கும் பேதுருவோடும் பவுலோடும் எப்படி செயல்பட்டாரோ அதே போல இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மூலமாக அவர் செயல்படுவதற்கு வாஞ்சியா இருக்கிறார். உங்க மூலமா செயல்படுவார். நீங்க அவர் உங்களுக்குள்ள இருக்கும்போது உலகமே எதிர்த்து வந்தாலும், வசனம் அப்போஸ்தலர்களை குறித்து சொல்கிறது, உலகத்தை கலக்குகிறவர்கள் பரிசுத்தாவினவர் உங்களுக்குள்ள இருந்தார் என்றால் நீங்கள் உலகத்தை கலக்குகிறவர்களா இருக்கீங்க. நம்ம நினைக்கிறோம், என்னால என்ன செய்ய முடியும் நீங்க நினைக்கிறீங்க. என்னால நான் என்ன பண்ண முடியும், நான் ஏதோ ஒரு ஊழியத்தை பண்ணிட்டு நான் என் வாழ்க்கையை முடிக்க போறேன். இல்லைங்க, நீங்க பண்ற ஊழியங்கள் பரிசுத்தாவினரின் பலத்தோடு நீங்க பண்ணீங்கன்னா தேசத்தை உங்களால மாற்ற முடியும். நம்ம ரொம்ப கேர்லெஸ்ஸா நம்ம போக முடியாதுங்க. அந்த தேசம் ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு போய் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மக்களுக்கும் நடுவுல வெறுப்புணர்வு, நார்த் இந்தியன்ஸ்க்கும் சவுத் இந்தியன்ஸ்க்கும் சண்டை, உலக நாடுகள்ல யுத்தம். காரணம் என்னன்னா நம்ம இன்னும் சீரியஸ் ஆகல. இன்னும் நம்ம ரொம்ப சாதாரணமான நம்ம என் வேலை அது கிடையாதுங்க. நான் சர்ச்சைக்கு போவேன், ஜெபம் பண்ணுவேன், அதோட என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு. நான் உலகத்துக்காக ப்ரேயர் பண்ணேன், அதோட முடிஞ்சிச்சு. இந்த ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். உங்களை கொண்டு தேசத்தின் சரித்திரத்தையே மாற்ற முடியும். உங்களை கொண்டு இல்ல, உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்தாவினவர் உங்களை கொண்டு அதை செய்வார். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் கொடுத்த அந்த பரிசுத்தாவினவர் எவ்வளவு பெரிய விஷயங்கிறத யோசிச்சு பாருங்க. உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் உங்களை கொண்டு இந்த தேசத்தை மாற்றுவார். எனவே கொடுக்கப்பட்ட பரிசுத்தாவியை சாதாரணமாக நினைக்காதீங்க. ஏனென்றால் இந்த பரிசுத்தாவிதான் உங்களை மாத்தினது போல உங்களை கொண்டு உங்கள் தேசத்தையும் உங்கள் குடும்பத்தையும், வசனம் அப்போஸ்தலர் 1:8 சொல்கிறதுல பரிசுத்தாவினர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, முதல்ல உங்களுக்கு பலன் வரும், அப்புறம் நீங்க சாட்சிகளா இருப்பீங்க. எங்கன்னா எருசலேம்ல, யூதேயாவுல, சமாரியாவுல, பூமியின் கடைசி பரியந்தமும் சாட்சிகளா இருப்பீங்கன்னு தான் வசனம் சொல்லியிருக்கு. அப்ப என்னன்னா, நீங்க எருசலேம்ல மட்டும் இல்ல, உங்களுடைய வீட்டுல மட்டும் இல்ல, இல்லைன்னா உங்களுடைய சபையில மட்டும் இல்ல, உலகம் அந்த உலக கடைசி வரைக்கும் நீங்க உலகம் முழுவதும் தேவனுக்கு நீங்க சாட்சியை வாழ போறீங்க. எப்போன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வரும்போது, நீங்க அந்த அனுபவத்துக்குள்ளாய் வரும்போது நீங்க செய்ய போகிற ஊழியம் அது பெருசா இருக்கும். அது இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரியா இருக்கும். அது தேசங்களை அசைக்கிற ஒரு ஊழியமாக இருக்கும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக.